வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கவர்னர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார்ல, திமுக அது எப்படி வெளியேறலாம்? அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாசிக்காம, கவர்னர் உரையை வாசிக்காம எப்படி வெளியேறினாரு அப்படின்னு திமுக கொந்தளிக்கிறாங்க. ஆளுநர் மாளிகை திமுக இடையேயான மோதல்ல மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் கவர்னர் வெளியேறினோன்னே ஏன் ஒவ்வொரு வருஷமும் கவர்னர் இதை பண்றாரு அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பீச் இருந்துச்சு, ஒரு டாக் இருந்துச்சு. ஆனால் கவர்னர் அவர் தரப்பு விளக்கத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் நிலைமை தலைகீழ அப்படியே திரும்பி இருக்கு, திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு அப்படிங்கிறதான் களத்தில் பார்க்குறோம். கவர்னர் 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 13 பாயிண்ட்ஸை சொல்லியிருந்தாரு. கவர்னர் உரையில் உண்மைக்கு புறம்பான பல தகவல்கள் இருக்கு, பல டேட்டாஸ் இருக்கு. அதனால தான் கவர்னர் வாசிக்கலை அப்படின்னு போட்டு நொறுக்குனாரு ரவி அவர்கள். உதாரணத்துக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. கவர்னர் சொல்றாரு, எங்க பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கே அப்படின்னு அந்த அதிகரித்த நம்பரை, டேட்டாவை ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம மாநிலத்தில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தற்கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டா. எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்தியா முழுவதும் டோட்டலா எவ்வளவு இருக்கு? 5.5 கோடி இருக்கு எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன். ஆனால் நம்ம மாநிலத்தில் வெறும் 40 லட்சம். பெரிய பொட்டன்ஷியல் நம்ம மாநிலத்துக்கு இருக்கு, இருந்தாலும் இவ்வளவு கம்மியாக தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்னு அந்த டேட்டா. இது மாதிரி 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை மாநிலம் ஈர்த்திருக்கு அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. 12 லட்சம் கோடியா? இது உண்மைக்கு புறம்பான தகவல். தமிழக அரசாங்கத்துடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே, அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பேப்பரில் மட்டும்தான் இருக்குது, நிஜத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 13 காரணங்களை ஆளுநர் சொல்லியிருந்தாரா? இந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு மக்கள் அதெல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் கவர்னர் கேட்குறதுலையும் ரீசன் இருக்குது. உண்மைக்கு புறம்பாக இவ்வளவு விஷயங்களை எப்படி கவர்னர் வாசிப்பார் அப்படின்னு பொதுமக்கள் பேசுகிறத பார்க்க முடியுது. அப்போது கவர்னர் வர்சஸ் திமுக இவர்களுக்கு இடையேயான மோதலில் கவர்னர் எஜ் எடுக்கிறாரு அப்படிங்கிறதான் பாஜகவினர்களுடைய திட்டவட்டமான கருத்தாக இருக்குது. அண்ணாமலை மாதிரியே பல டேட்டாஸை கவர்னர் யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க, திமுகவை மறக்கிறதுக்கு அப்படின்னு பலர் பேசுகிறாங்க. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, திமுக எதிர்க்கட்சியாக இருந்தப்ப, இப்போ திமுக ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக இப்போ சொல்கிறாங்க. கவர்னர் போஸ்ட் அப்படிங்கிறதே தேவையில்லை, கவர்னர் அப்படிங்கிறவர் ஒரு தபால்காரர் அப்படின்னு இப்போ திமுக சொல்கிறாங்க. ஆனால் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தப்ப சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அவர்களை குண்டு கட்டாக தூக்குனாங்கல்ல, அப்போ ஸ்டாலின் அவர்களுடைய சட்டை கிழிஞ்சிச்சு. உடனே ஸ்டாலின் எங்கே போனார்? கவர்னர் மாளிகைக்கு தான் முறையிட போனார். இப்படி நடந்துருச்சு, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு கவர்னர் மாளிகைக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் போனார் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. எதிர்க்கட்சியாக இருந்தப்ப திமுக ஆளுநர் உரையை என்னென்னலாம் சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? மஸ்கோ தல்வா அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப ஆளுநர் உரையை. ரெண்டாவது, ஆளுநர் உரை அப்படிங்கிறது ஃபெயிலியர் பேப்பர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். மூணாவது, அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வது வெட்கக்கேடான செயல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அப்போ எதிர்க்கட்சியாக இருந்தப்ப ஆளுநர் உரை அப்படிங்கிறது ஃபெயிலியர் பேப்பர், ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் ஆளுநர் உரையை கவர்னர் வாசிக்கலைன்னா அது எப்படி வாசிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா? எதுக்காக திமுக முரண்பாட்டின் மொத்த உருவமாக இருக்குது அப்படின்னு பாஜக கேள்வி கேட்க திமுகனால ப்ராப்பராக பதில் சொல்ல முடியலை. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? மும்பை மாநகராட்சி தேர்தல் முடிவுகளை நம்ம பல வாட்டி பேசிட்டோம். அண்ணாமலையை ராஜ் தாக்கரே ரசமலாய் அப்படின்னு சொன்னார்ல, பாஜக வெற்றி அடைந்த பிறகு ரசமலாயெல்லாம் வாங்கி குவிச்சிட்டாங்க. எல்லாம் ரசமலாயை வாங்கி சோசியல் மீடியாவில் புகைப்படம் எடுத்து போஸ்ட் போடுறதான் பாஜக தொண்டர்களுடைய வேலையாக இருந்துச்சு. குறிப்பாக மகாராஷ்டிரா சங்கிகள் தாக்கரே பிரதர்ஸை தரமான சம்பவம் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் ராஜ் தாக்கரேவுடைய வீட்டு அட்ரஸை போட்டு ரசமலாயை ஆர்டர் பண்ணி விட்டுருக்காங்க. பலர் ராஜ் தாக்கரேவுடைய வீட்டு செக்யூரிட்டி இருக்கார்ல, அவர் இல்லை இல்லை இங்கேருந்து எந்த ஆர்டரும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். அவ்வளவு ஆர்டர்கள். இப்போது மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா 16ஆம் தேதி பிஎம்சி எலெக்ஷன் ரிசல்ட் வெளிவந்துச்சா, அந்த 16, 17 மட்டும் 2 நாட்களில் மும்பையில் 10 கோடி ரூபாய்க்கு அதிகமாக ரசமலாய் விற்பனை ஆயிருக்கு. இதுவரைக்கும் மும்பையில் இவ்வளவு அமௌண்ட்டுக்கு ரசமலாய் 2 நாளில் விற்பனை ஆனதே கிடையாது. வரலாறுலேயே இதுதான் ஃபஸ்ட்டு. 10 கோடி ரூபாய்க்கு அதிகமாக சேல் ஆகியிருக்கான். மகாராஷ்டிரா சங்கிகள் அப்படி சம்பவம் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை நாடு முழுவதும் பரிச்சயமானவர் தான், நாட்டில்
நிறையா பேருக்கு பல மாநிலங்களில் அண்ணாமலையை எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஒரு சில பகுதிகளுக்கும் அண்ணாமலையை கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிஷனை எடுத்திருக்காங்க தாக்கரே பிரதர்ஸ் அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணியிருந்தோமா? அதுதான் எக்ஸாக்டாக நடந்திருக்கு. இந்த மும்பை மாநகராட்சி தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியாத கொஞ்ச நெஞ்ச பகுதிகளிலையும் அண்ணாமலை போய் சேர்ந்துட்டார். அவ்வளவு பப்ளிசிட்டி தாக்கரே பிரதர்ஸு அண்ணாமலைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் தேமுதிகவோட ஓபிஎஸோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. கூட்டணி குறித்து கேட்கும்போது தை பிறந்தாச்சு, தை பிறந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 1 வாரம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் தேமுதிக கூட்டணி நிலைப்பாட்டை ஸ்ட்ராங்காக எடுக்கலையே அப்படிங்கிற ஒரு டிபேட் நடந்துக்கு இருக்கு. உங்களுக்கு முன்னாடியெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஒவ்வொருத்தங்கள்கிட்ட ஓட்டெடுப்பு வச்சாங்க, எந்த கூட்டணி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கள்கிட்ட கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் முடிவெடுக்க போகிறேன் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. பிறகு கடலூரில் நடக்கக்கூடிய தேமுதிக மாநாட்டில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் அறிவிக்கலை. இப்போது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. தை பிறந்து 1 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் தேமுதிக அவங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்காதது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக ஏற்படுத்தியிருக்கு. யார் பக்கத்து போக போகிறாங்க? என்டிஏ பக்கத்து வர போகிறாங்களா இல்லை திமுக பக்கத்து போக போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் நீடிக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். சாணக்கியா ஓபிஎஸ்க்கு என்டிஏல 2 தொகுதிகள் ஒதுக்க என்டிஏ முடிவில் இருக்காங்க அப்படின்னு சாணக்கியா செய்தி வெளியிட்டிருக்காங்க. 2 தொகுதியாம். ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளே வரும் பட்சத்தில் 2 தொகுதி, ஒன்று ஓபிஎஸ் உடைய மகனுக்கு, இன்னொன்று உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாக இருக்காரு. ஸோ அவருக்கு உசிலம்பட்டி தொகுதியையும் ஓபிஎஸ் மகனுக்கு ஒரு தொகுதியை, டோட்டலாக 2 தொகுதிகள் ஒதுக்க என்டிஏ ஆஃபர் பண்ணுறாங்களாம். ஓபிஎஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.